ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த அவமானங்கள் பல, ஏமாற்றங்களும் பல உண்டு. இருந்தாலும் யார் உனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் துரோகம் இழைக்காதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் உன்னால் கழுவ முடியாது. உனக்கு துரோகங்கள் இழைத்தவர்கள் மீண்டும் வந்தால் ஒருபோதும் மன்னிக்காதே. அவன் மீண்டும் துரோகம் இழைக்க மாட்டான் என்று எந்த உறுதியும் இல்லை. நீ என்னமோ விட்டு போனவர்களுக்காக சதா அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களோ வேறு யாரோ ஒருத்தருக்காக சிரித்து கொண்டு சந்தோஷமாக தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டுதானே இருக்கின்றார்கள். பின்பு நீ மட்டும் ஏன் நடந்ததையே நினைத்து கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையை, தர்மத்தின் பாதையில் நீ சென்று கொண்டிருப்பதால் தான் உனக்கு மட்டும் பல துன்பங்கள் வருவதாக நீ நினைத்து கொள்ள வேண்டாம். இது மாயை உலகம். யாராக இருந்தாலும் அவரவர் செயலுக்கேற்ப தனது கர்மாவின் தாக்கத்தை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி. தர்மத்தின் பாதையில் செல்பவர்களுக்கு ஏட்டுக்கல்வியின் போதனையால் கிடைக்காத ஞானம் பலரும் தரும் வேதனையில் நிச்சயமாக கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் உறவுகளோடு அனுசரித்து வாழ்வதுதான் சிறந்தது. ஆனால் அந்த உறவுகள் வழிகளை மட்டுமே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் என்றால் உனக்கு ஆறுதல் தரும் தனிமையே மேல். சிந்தித்து தெளிவாக முடிவெடு. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு நொடியும் விதையாக எழுந்திரு. அப்பொழுதுதான் செடியாக முளைத்து விருட்சமாய் நாளை மற்றவர்களுக்கு நிழல் தரும் மரமாய் நீ என்றென்றும் இருப்பாய். இந்த வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. அதனை ரசித்து வாழ். தேவையில்லாமல் மற்றவரின் வசை சொற்களை நினைத்து கொண்டு சதா அழுது கொண்டே இருப்பதற்காக உனக்கு இந்த வாய்ப்பினை கொடுக்கவில்லை இந்த பிரபஞ்சம். அவர்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். கந்தபிரான் வேலை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். சுத்தமான மனதோடு நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்கும் எந்த விஷயமானாலும் இன்று இரவுக்குள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் சாயின் சக்தி பற்றி நீ சாதாரணமாக நினைத்து கொள்கின்றாய். உன் துன்பத்தை போக்கும் பொருட்டு பல பரிகாரங்களை தேடி பலரிடமும் சென்று உதவி கேட்கின்றாய். அதற்கு பதிலாக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பல ஜென்மங்கள் கழிக்க வேண்டிய அந்த பாவத்தினை ஏற்றுக்கொண்டு சில நாட்களை நீ கழித்தால் என்ன என்று தானே நான் சொல்கிறேன். உன் துன்பத்தை போக்கும் பொருட்டு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் என்று வீணாக செலவழிக்காதே. என் பேர் சொல்லி ஏமாற்றும் பேர் வழிகள் இந்த பொய்யான உலகினில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களிடம் இருந்து தப்பித்துக்கொள். தேவையில்லாமல் அவர்கள் வீசும் மாய வலையில் விழுந்து விடாதே. உன் கர்ம வினையை கழிப்பதற்காக நீ எவ்வளவோ அழுதுவிட்டாய். உன் குடும்பத்தை பொறுத்தவரை பல தியாகங்களையும் செய்தும் விட்டாய். இனியும் துன்பங்கள் வந்தாலும் என் சாய் இருப்பார் என்னோடு என்று உதட்டளவில் நீ சொன்னாலும் மனதளவில் நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சம் உன் மனதுக்குள் இன்றும் உள்ளது தானே? நான் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை முதலில் நம்பு. அதை ஆழமாக உன் மனதில் பதியவை. ஒரு புறம் உன் தேவைக்காக நீ போராடி கொண்டிருக்கையில், யாரும் அறியாமல் அழுது கொண்டிருக்கையில், மறுபுறம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசுவதும், வேலைக்கு செல்லாமல் சுற்றி கொண்டு திரிவதாகவும், உன்னை கீழ்த்தனமாக பேசுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்துள்ளதம்மா. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ, பல பிறவிகளில் நீ செய்த பாவங்களை இந்த ஜென்மத்திலேயே கழித்து கொண்டிருக்கின்றாய். அதுவும் இன்னும் சில நாட்களில் முழுவதுமாக உன் கர்ம வினை
அதுவும் பல ஜென்ம கர்ம வினையானது இந்த ஜென்மத்திலேயே நீ முடிக்கப் போகின்றாய். வெற்றிகரமாக என் துணை கொண்டு இனிதான் உனது அடுத்த கட்ட வாழ்வே பிரகாசமாக இருக்கப் போகிறது. இன்று உனக்கு உதவிட யாரும் இல்லாத சூழ்நிலையில் நாளை உன் எதிர்காலத்தில் நீ பல பேருக்கு உதவும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றுள்ளாய் அம்மா. உன் கர்ம வினையானது உன் பசியையும் இன்று ஆற்றாமல் பிறருக்காக நீ அன்னதானமும் செய்ய முடியாமல் உன்னை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை மாறி நீ பலருக்கும் அன்னமிடும் கோடீஸ்வரராக வாழப்போகின்றாய். நான் சொல்லும் இந்த வாக்கு பொய்யாகாது. இது உன் நற்குணத்திற்காக நான் உனக்கு கொடுக்கும் பரிசு. இன்னும் சில நாட்களை பொறுத்திரு, அனைத்தும் மாறும். இன்றைய சூழ்நிலை பற்றி நீ கவலைப்படாதே. அதற்கான விடியல் கடைசி நொடியில் கூட உனக்கு கிடைக்கலாம். நான் சொல்வதால் உன் எதிர்காலத்தை பற்றி அதீதமாக சந்தோஷமும் பட தேவையில்லை. கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டு கண்ணீரும் வடிக்க தேவையில்லை. நிகழ்காலத்தை உன்னை சுற்றி நடக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நினைத்து ரசித்து வாழ். அது உன் மனதுக்கு ஆறுதல் அளிக்கும். கந்தபிரானின் வேலை தொட்டுவிட்டு தானே வந்தாய் எனது தெய்வ வாக்கினை கேட்க. நெடுநாளாக உன் கைக்கு கிடைக்காமல் உன்னை துன்புறுத்திய விஷயம் இன்று இரவுக்குள் உனக்கு சாதகமாக சுமூகமாக கிடைக்கும். இது எனது சத்திய வாக்கு பிள்ளையே. உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.